ஓம் சாந்தி. ஒரு கேள்வி. கடைசியாக எப்போ உங்கள் மனசு முழுமையாக அமைதியாக அனுபவம் பண்ணுச்சு? உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆனால் நம்மளை நாமளே சந்திக்க சில நிமிஷத்தை கூட ஒதுக்கி இருக்கோமா? இன்னைக்கு அடுத்த 20 நிமிஷத்துக்காக நீங்கள் வெறும் தியானம் செய்ய போகிறதில்ல, உங்கள் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அனுபவம் பண்ண போகிறீங்க. உடல் உணர்வை கடந்து அமைதியினுடைய இல்லத்தை அடைந்து சிவபாபா கிட்டேருந்து அன்பான திருஷ்டியையும் எல்லையற்ற அமைதியையும் உங்கள் இதயத்தில் நிரப்பிக்க போகிறீங்க. இந்த தியானத்தை இடையில நிறுத்தாமல் முழுமையாக அனுபவம் பண்ணுங்க. உங்கள் மனம் லேசாகவும் இதயம் அமைதியாகவும் ஆத்மா சக்தியாகவும் இருக்கும். வாங்க நம்மளுடைய உண்மையான வீட்டுக்கு இந்த ஆன்மீக பயணத்தை இப்போ தொடங்கலாம். ஓம் சாந்தி. இந்த சில நிமிடங்கள் இந்த உலகத்திற்காக அல்ல, இந்த உடலுக்காக அல்ல, இந்த மனதின் ஓட்டத்திற்காகவும் அல்ல. இந்த நேரம் எனக்காக, என்னுடைய உண்மையான சுரூபத்தை மீண்டும் அனுபவம் செய்வதற்காக மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுக்கிறேன். மெதுவாக வெளியே விடுகிறேன். என் உடல் மெதுவாக தளர்கிறது. என் உடல் தளர்கின்றது. என் முகம் தளர்கின்றது. என் தோள்கள் தளர்கின்றன. என் உடல் முழுவதும் அமைதியாகின்றது. இப்போது என்னுடைய கவனம் வெளி உலகத்திலிருந்து உள்ளே திரும்புகின்றது. நான் இந்த உடல் கிடையாது. இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான கருவி. ஆனால் அதனை இயக்கும் சக்தி நான் தான். நான் ஒரு அழிவற்ற ஒளி நிறைந்த ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. என்னுடைய இருப்பிடம் இந்த 2 புருவங்களுக்கு நடுவில் ஒரு சூட்சுமமான ஒளிப்புள்ளி. அந்த ஒளியை நான் தெளிவாக அனுபவிக்கிறேன். என் ஒளி மெதுவாக மேலும் பிரகாசிக்கிறது. நான் எடை இல்லாதவன், பாரம் இல்லாதவன், கவலை இல்லாதவன். நான் அமைதியின் சுரூபம். அமைதி என்னுடைய இயல்பு. அமைதி என் மூல தர்மம். அமைதி என்னுடைய பிறப்புரிமை. நான் அமைதியை உருவாக்க வேண்டியதில்லை. அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உலகம் அமைதியை வெளியே தேடுகிறது. ஆனால் நான் அமைதி ஸ்வரூபமானவன்.
என் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பரந்த அமைதியான ஏரி. அந்த ஏரியில் எந்த அலைகளும் இல்லை, எந்த பதற்றமும் இல்லை, எந்த அவசரமும் இல்லை. முழுமையாக அமைதி. இந்த அமைதியின் நடுவில் ஒரு சிறிய தூய ஒளிப்புள்ளியாக நான் பிரகாசிக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் அமைதி மேலும் ஆழமாகிறது. இப்போது ஒரு எண்ணம் மெதுவாக என் மனதில் எழுகிறது. நான் யார்? உடனே பதில் வருகிறது, நான் அமைதி சுரூபமான ஆத்மா. மீண்டும் மனதிற்குள் அன்போடு சொல்கிறேன், நான் அமைதி சுரூபமான ஆத்மா. ஒவ்வொரு முறையும் இந்த நினைவை மீண்டும் கூறும்போது என் மனம் மேலும் அமைதியாகிறது. என் புத்தி மேலும் தெளிவாகிறது. என் இதயம் மேலும் லேசாகிறது. இப்போது இந்த உலகத்தின் எல்லா சப்தங்களும் தொலைவில் மறைந்து விடுகின்றன. என் உள்ளத்தில் ஒரே ஒரு ஒளி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இந்த அதிர்வு என் மனம் முழுவதும் பரவுகின்றது. ஆத்மாவாகிய நான் அமைதியின் ஒளியில் மெதுவாக மூழ்குகிறேன். இப்போது நான் தயாராக இருக்கிறேன். அமைதி கடலான என் அன்பான தந்தை சிவபாபாவை சந்திப்பதற்காக தயாராக உள்ளேன். நான் அமைதி சுரூபமான ஒளிப்புள்ளி ஆத்மா. முழுமையான அமைதியில் நிலையாக இருக்கிறேன். இப்போது என்னுடைய பார்வை இந்த பௌதீக உலகத்தை கடந்து செல்கின்றது. நட்சத்திரங்களை கடந்து எல்லையற்ற அமைதியின் தெய்வீக உலகை நான் அனுபவம் செய்கின்றேன். அது ஒளியில்லாத உலகம், காலம் இல்லாத உலகம், அசைவு இல்லாத உலகம். முழுமையான அமைதியின் இல்லம். இந்த எல்லையற்ற அமைதியின் மையத்தில் ஒரு அதிசயமான தெய்வீக ஒளி. அது என்னுடைய அன்பு தந்தை சிவபாபா. அவர் ஒரு உடல் அல்ல, ஒரு எல்லையற்ற ஜோதி. அன்பின் கடல், அமைதியின் கடல், சக்தியின் கடல். நான் அவரை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறேன்.
என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் வீட்டிற்கு திரும்பி வந்த ஒரு குழந்தையைப் போல நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கின்றேன். சிவபாபாவின் அன்பான திருஷ்டி என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு பார்வையில் என் மனதிலிருந்த அனைத்து பாரங்களும் கரைகின்றன. நான் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். என் ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு கண்ணீரும் அவருக்கு தெரியும். அவர் என்னை குற்றம் சொல்வதில்லை. அவர் என்னை மாற்ற வற்புறுத்துவதில்லை. அவர் என்னை அன்பால் நிரப்புகிறார். இப்போது அவரிடமிருந்து மென்மையான, வெண்மையான அமைதியின் ஒளிக்கதிர்கள் என்னை நோக்கி வருகின்றன. அந்த ஒளி முதலில் என் நெற்றியை தொடுகின்றது. என் மனம் முழுவதும் அமைதியாகிறது. பிறகு அந்த ஒளி என் புத்திக்குள் பரவுகின்றது. என் எல்லா குழப்பங்களும் கரைகின்றது. தெளிவு உருவாகிறது. இப்போது அந்த ஒளி என் இதயத்தை நிரப்புகிறது. பழைய வருத்தங்கள் மறைகின்றன. மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கும் சக்தி எனக்குள் பிறக்கின்றது. என்னுடைய சம்ஸ்காரங்கள் ஒவ்வொன்றாக தூய்மையடைகின்றன. கோபம் அமைதியாக மாறுகிறது. பயம் தைரியமாக மாறுகிறது. கவலை நம்பிக்கையாக மாறுகிறது. அவசரம் பொறுமையாக மாறுகிறது. நான் இப்போது ஒளியை பெறவில்லை. நானே ஒளியாக மாறுகிறேன். சிவபாபாவின் ஒவ்வொரு கதிரும் ஆத்மாவாகிய என்னை புதிய சக்தியால் நிரப்புகிறது. இப்போது என் மனதில் ஒரே ஒரு அனுபவம். நான் தனியாக இல்லை. என் தந்தை என்னுடன் இருக்கிறார். நான் அமைதியாக அவரது அன்பில் இளைப்பாறுகின்றேன். இந்த தெய்வீக சந்திப்பின் ஒவ்வொரு நொடியும் ஆத்மாவாகிய என்னை புதியதாக மலர செய்கிறது. இப்போது நான் நிரம்பி வழிகின்றேன். அமைதியால், அன்பால், சக்தியால். நான் அமைதி சுரூபமான ஒளிப்புள்ளி ஆத்மா. சிவபாபாவின் எல்லையற்ற அன்பையும் அமைதியையும் சக்தியையும் நிரம்ப பெற்று கொண்டிருக்கிறேன். இப்போது நான் நிரம்பி வழிகிறேன். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவது போல, ஒரு மலர் தன் மனத்தை எல்லோருக்கும் பகிர்வது போல
ஒரு சூரியன் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒளியை வழங்குவது போல நானும் பாபாவின் அமைதியின் கருவியாக மாறுகின்றேன். என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வெண்மையான, தூய்மையான அமைதியின் ஒளிக்கதிர்கள் வெளியே பரவுகின்றன. முதலில் என் உடலை சுற்றி ஒரு அமைதியின் வட்டம் உருவாகின்றது. அந்த ஒளி வட்டத்தில் பயம் நுழைய முடியாது, கோபம் நுழைய முடியாது, கவலை நுழைய முடியாது. இது அமைதியின் பாதுகாப்பு வட்டம். இப்போது அந்த ஒளி மெதுவாக என் வீட்டை நோக்கி பரவுகின்றது. என் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் அமைதியின் மென்மையான அதிர்வலைகளை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பதற்றம் மெதுவாக கரைகிறது. வீட்டில் அன்பு அதிகரிக்கிறது, புரிதல் அதிகரிக்கிறது, புன்னகைகள் மலர்கின்றன. இப்போது இந்த அமைதியின் ஒளி என் நண்பர்களை நோக்கி பரவுகின்றது. என்னுடன் வேலை செய்பவர்களை நோக்கி பரவுகின்றது. என்னை புரிந்தவர்களுக்கும் என்னை புரியாதவர்களுக்கும் ஒரே அன்பு, ஒரே அமைதி. எனக்கு பிடித்தவர்களுக்கும் என்னை விமர்சித்தவர்களுக்கும் ஒரே நல்வாழ்த்து. ஏனெனில் நான் ஆத்மாவை பார்க்கின்றேன், உடலை கிடையாது. இப்போது என் மனம் முழு பூமியை விட்டு மேலே பார்க்கின்றது. பூமியில் ஒவ்வொரு மூலையிலும் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் வாழ்கின்றனர். சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பலர் அமைதியை தேடி அலைகிறார்கள், சிலர் பயத்தில் இருக்கிறார்கள், சிலர் தனிமையில் இருக்கிறார்கள், சிலர் நம்பிக்கையை இழந்து நிற்கிறார்கள். இப்போது சிவபாபாவின் அன்பும் அமைதியும் என் மூலம் அவர்களை நோக்கி பாய்கின்றது. வெண்மையான ஒளி முழு பூமியையும் சுற்றி பரவுகிறது. அமைதி, அமைதி, அமைதி. ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த அதிர்வலைகளை உணரத் தொடங்குகிறது. தாயின் மடியை போன்ற பாதுகாப்பு, காலை பனித்துளியை போன்ற மென்மை, மலரின் மனத்தை போன்ற தூய்மை, அந்த அமைதி உலகம் முழுவதும் பரவுகிறது. இப்போது நான் எந்த ஒரு மனிதரையும் மாற்ற முயற்சிக்கவில்லை. நான் வெறும் அமைதியை கொடுக்கின்றேன். ஏனெனில் அமைதி ஒரு மௌன சேவை, அமைதி ஒரு ஆசீர்வாதம், அமைதி ஒரு தெய்வீக அதிர்வலை. இப்போது என் இதயத்தில் ஒரே ஒரு சங்கல்பம், இந்த உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவும்
அமைதியை அனுபவம் செய்யட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் அன்பு மலரட்டும். ஒவ்வொருவர் இதயத்திலும் நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொருத்தர் மனதிலும் அமைதி நிலைக்கட்டும். நான் பாபாவின் அமைதியின் தூதர். நான் பாபாவின் அன்பான கருவி. நான் உலகத்திற்கு அமைதியை நினைவூட்ட வந்த ஒரு தூய ஆத்மா. என்னை சந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நிமிடம் அமைதியை அனுபவிக்கட்டும். என்னுடைய பார்வை நம்பிக்கையை வழங்கட்டும். என் புன்னகை தைரியத்தை கொடுக்கட்டும். என்னுடைய மௌனம் கூட ஒரு சேவையாக மாறட்டும். இப்போது மீண்டும் ஒரு முறை அமைதி கடலான சிவபாபாவை அன்போடு பார்க்கிறேன். அவரது தெய்வீக புன்னகை என் இதயத்தில் பதிகிறது. அவர் சொல்வதைப் போல் நான் இப்போது உணர்கிறேன். குழந்தையே, நீ அமைதியின் ஒளி. எப்போதும் இந்த நினைவில் நிலைத்திரு. இந்த அன்பான அனுபவத்தை என் இதயத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன். இப்போது மெதுவாக என்னுடைய கவனத்தை இந்த உடலை நோக்கி திருப்புகிறேன். நான் இந்த உடலின் எஜமானன். என் கண்கள் மூடியிருந்தாலும் என் உள்ளம் விழித்திருக்கிறது. என் கண்கள் லேசாக உணரப்படுகின்றது. என் உடல் புதிய சக்தியால் நிரம்புகின்றது. நான் மெதுவாக ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுக்கிறேன். மெதுவாக வெளியே விடுகிறேன். என் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை மலர்கிறது. இன்று முழு நாளும் நான் அமைதியாக இருப்பேன். அமைதியை பகிர்வேன். அமைதியாக சிந்திப்பேன். அமைதியாக பேசுவேன். அமைதியாக செயல்படுவேன். ஏனெனில் நான் அமைதி. நான் சாந்தி சுரூபமானவன். நான் சிவபாபாவின் அன்பான குழந்தை. இந்த அமைதி என்னுடன் எப்போதும் இருக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.